மரணமோ வாழ்வோ வான தூதர்களோ ஆட்சியாளர்களோ நிகழ்கால காரியங்களோ வருங்கால காரியங்களோ வல்லமைகளோ உயரமோ ஆழமோ வேறு எந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் வெளிப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பதில் நான் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளேன். Hallelujah. Hallelujah. That much the love of Jesus is powerful. அந்த அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பானது ஆழமாக வல்லமையாக இருக்கிறது. It has stuck us closer to God than an uhu glue or Pantix. அன்பானது ஆழமானதாக ஒரு ஒட்டும் சாதனை போன்று நம்முடைய வாழ்வில் நம்மை ஒட்டிக்கொண்டே இருக்கிறது. Hallelujah. It brings us close to God and His love. இந்த அன்பானது தேவனிடத்திலே நம்மை கிட்டி சேரவும் அவரை அன்பில் நாம் காணவும் நமக்கு உதவி செய்கிறது. Firstly, Paul says, death cannot separate me from the love of God which is in Christ Jesus. இந்த மரணம் என்று சொல்லப்படுகிறதும் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்காது. Death is a phenomenon, but the Bible does not say death is a one-time event. இந்த மரணம் என்று சொல்லப்படுகிறது ஒரு இயல்பான ஒரு பரிசுத்த வேதாகமம் சொல்லவில்லை மரணம் என்பது ஒரே தரம் நிகழக்கூடிய விஷயம் என்று. பரிசுத்த வேதாகமம் சொல்லவில்லை மரணம் என்பது ஒரே ஒரு தரம் நிகழக்கூடிய விஷயம் என்று. Hallelujah. Hallelujah. Death is a power. அது ஒரு வல்லமை. Hallelujah. It has to be conquered by the Lord Jesus. அந்த மரணத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயமாக அவர் விழுங்கினார். Hallelujah. Hallelujah. And this death actually separates us from God. இந்த மரணம் என்று சொல்லப்படுகிறது நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கக்கூடிய ஒரு காரியமாக கருதப்படுகிறது. Hallelujah. But the wages of sin is death. ஆனாலும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. Hallelujah. So sin, when it keeps on going, and it comes to a full level, then it brings death. இந்த மரணம் இந்த பாவம் என்று சொல்லப்படுகிறது ஒரு முழுமையான ஒரு காரியத்தில் அதை அது நம்மை முழுமையான காரியத்தில் ஏற்றினால் அந்த பாவம் என்று சொல்லப்படுகிறது முழுமையான ஒரு காரியத்தில் எட்டினால் அது மரணத்தை கொண்டு அது நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. Hallelujah. That is a separation from God. இந்த மரணம் என்று சொல்லப்படுகிறது நாம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. Hallelujah. Hallelujah. So it is appointed, the Bible says it is appointed to all men to die once. இந்த வேதாகமம் சொல்லுகிறது மரணம் என்று சொல்லுவது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்று என்று சொல்லுகிறது. But after this the judgment. அதற்கு பிறகு ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு என்று சொல்லுகிறது. So even though we may our flesh may rot, but we must be ready to answer God, to give an account for the life which we have lived. நம்முடைய சரீரமானது அழுகி போன ஒரு நிலவரத்தில் காணப்படும். ஆனாலும் அதற்கு பிறகு நாம் தேவனுக்கு ஒரு கணக்கு ஒப்பிக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. And that's the reason that we must accept our Lord Jesus Christ. அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். Because he himself wrote the exam for us. அவர்தான் நமக்கு ஒரு மிகுந்த ஒரு அவர் தாமே அந்த பரீட்சை அவரே எழுதி கொண்டார். அவர்தாமே அந்த பரீட்சையை அவரே ஏற்றுக்கொண்டார்.
Hallelujah. Hallelujah. If we accept him as our personal savior, நீங்கள் அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், then he, then the price of our sins is already paid. நம்முடைய பாவத்திற்குரிய ஒரு மதிப்பு என்பது சிலுவையிலே நமக்காக கொடுக்கப்பட்டு விட்டது. Then we do not have to worry about giving any account to anyone, but to God. நாம் யாருக்கும் எந்த விதமான ஒரு காரியத்தை நாம் கணக்கை நாம் திரும்பி செலுத்த வேண்டியதில்லை. ஏனென்றால் எல்லா பாவத்திற்கும் நாசத்திற்கும் மோசத்திற்கும் நம்முடைய மீறுதலுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவே அவருக்கு அந்த காரியத்தை செய்து முடித்தார். So if we believe him, death has no power over us. இதை நாம் விசுவாசித்தால் நமக்கு மரணத்தின் மீது அதிகாரம் இல்லை. மரணத்துக்கு நம் மீது அதிகாரம் இல்லை. சார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. That is the power of Lord Jesus. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. Hallelujah, hallelujah. Then Saint Paul writes, life cannot take us, separate us from the love of Christ. இந்த வாழ்வு என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவது போல நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து விட முடியாது என்று சொல்லுகிறார். Hallelujah, hallelujah. When actually the Bible talks about life as a gift of God. இந்த வாழ்வு என்று சொல்லப்படுகிறது வேதாகமத்தில் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்றால் தேவனுடைய ஒரு ஈவு, ஒரு பொக்கிஷம் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. As it is written, every good gift and every perfect gift descendeth from above, from the Father of lights, with whom there is no variableness, neither shadow of turning. பரிபூரணமான நன்மையான எந்தையும் பரிபூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாக்களிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் பாரபட்சம் இல்லை, வேற்றுமை என்ற நிழலும் இல்லை. Hallelujah, hallelujah. But however man is born with a disobedient nature in him. ஆனாலும் ஒரு மனிதன் என்று சொல்லப்படுகிறவன் கீழ்ப்படியாமையினுடைய அனுபவத்திலே அடிப்படையிலே பிறந்தவன். If you keep a chocolate in front of a child, ஒரு இனிப்பு பண்டத்தை ஒரு குழந்தையின் முன் வைத்துவிட்டு, and you tell him or her, please do not take this chocolate, நீங்கள் அதை பார்த்து இதை நீ தொட வேண்டாம், எடுக்க வேண்டாம் என்று சொன்னால், I will come and give you this chocolate. அது அந்த சாக்லேட்டை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு விடும். Hallelujah, hallelujah. Same like that, this is what happened in the Garden of Eden. இதேதான் ஏதேன் தோட்டத்தில் கூட நடந்த ஒரு காரியம். 6,000 years ago, இது நடந்து ஒரு 6,000 ஆண்டுகள் முடிவுற்ற நிலைமை. The first humans, Adam and Eve, they were deceived by a serpent. இந்த முதலாவது படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டார்கள். Who took the form of a serpent. அது எப்படி வஞ்சிப்பு நடந்தது என்றால் ஒரு சர்ப்பத்தின் மூலமாக அந்த வஞ்சனை நடைபெற்றது. God told them, don't eat this fruit. கர்த்தராகிய தேவன் சொன்னார், இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். But God made so many fruits for them, so many trees for them. ஆனாலும் கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கென்று அநேக மரத்தை வைத்து அதிலே கனிகளை வைத்திருந்தார். But man chose to disobey him. ஆனாலும் இந்த மனிதன் என்று சொல்லப்படுகிறவன் கீழ்ப்படியாமையினாலே அந்த ஒரு மரத்தின் கனியை அவன் உட்கொண்டான். And because of his disobedience, அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே sin entered the world. இந்த பாவமானது உலகத்திற்கு வந்தது. And when sin came, death also came. அந்த பாவம் வந்த பொழுது மரணமும் சம்பவித்தது. Then after 4,000 years, Lord Jesus himself descended
descended in the form of a small baby. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 4000 வருடங்களுக்கு பிறகு 2000 வருடங்களுக்கு முன்பாக ஒரு குழந்தையை போல அவரே கடவுளாக இறங்கி வந்தார். And his birth was miraculous. அவருடைய பிறப்பு என்று சொல்லப்படுகிறது ஒரு He அதிசயமானது. was born to a virgin lady. அவர் ஒரு கன்னி மரியாளிடத்திலே உட்பவித்து பிறந்தார். Hallelujah. And அல்லேலூயா. he did his ministry for 3 years at the age of 30. அவர் 30ஆம் வயதில் ஒரு ஏறக்குறைய 3 வருடங்கள் தன்னுடைய ஊழியத்தை செய்து முடித்தார். And then after the 3 years of ministry, he was crucified to a cross because of the jealousy of the religious leaders of his time. அந்த காலத்தில் வாழ்ந்த மத போதகர்களால் அவர் வஞ்சனையாக பொறாமையினாலே அவர் சிலுவையிலே கொல்லப்பட்டார். Hallelujah. அல்லேலூயா. Then, on the third day, he rose again from the dead. 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து அவர் உயிர்த்தெழுந்தார். And 500 eyewitnesses witnessed this event. இந்த காரியத்தை ஏறக்குறைய 500 பேர்கள் இதனை சாட்சியாக பார்த்தார்கள். கண்ணால் கண்டார்கள். Hallelujah. அல்லேலூயா. And now what I'm saying is that you may, even though you are born with a disobedient nature in you as a human, Lord Jesus wants to redeem you from this world. இந்த காரியங்களை பார்க்கும்போது நாம் ஒரு கீழ்ப்படியாமையின் அனுபவத்தில் பிறந்திருந்தாலும் கூட தேவனாய கர்த்தர் நம்மை ரட்சிப்பதற்கு அவர் தாகமுள்ளவராக இருக்கிறார். He wants to take you to heaven. அவர் உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். He doesn't want you to face punishment in hell. அவர் நீங்கள் பாவத்தின் மூலமாக வருகின்ற அந்த நரகமாகிய அந்த கொடுமையை தண்டனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டாம் என்று அவர் கருதுகிறார். And for that he himself experienced the pain of hell in his body. அதன் காரியம் என்னவென்றால் அவர் சரீரத்திலே நரக வேதனையை அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஏற்றுக்கொண்டார். Look at the cross of Calvary this morning. இந்த காலை வேளையிலும் கூட அந்த கல்வாரி சிலுவையை நீங்கள் நோக்கி பாருங்கள். And all your problems will fly away. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஓடி போகும். Because Lord Jesus Christ, he has conquered death for you. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரணத்தை அவர் ஜெயித்தார். So if you want to accept Lord Jesus Christ, kindly pray this prayer after me. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் நான் சொல்லுகின்ற இந்த ஜெபத்தை எனக்கு பின்னாக நீங்கள் ஏறெடுங்கள். Dear loving heavenly Father, எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, oh Lord God, you died for my sake and I believe this, oh Lord. நீங்கள் எனக்காக நீங்கள் மரித்தீர்கள், அதனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். And on the third day you rose again. 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தீர்கள், அதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். And you please write my name in your holy book of life. தயவு கூர்ந்து என்னுடைய பெயரையும் அந்த ஜீவ புத்தகத்தில் நீங்கள் எழுத வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். And forgive all of my sins. இந்த காலை வேளை கூட எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே என்று கேட்கிறோம். In the sweet name of my Lord and Savior Jesus Christ, I pray thee, Father. அன்பின் குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. Dearly beloved, from today if you have prayed this prayer sincerely, from today you are a child of God. எனக்கு மிகவும் அன்பானவர்களே, நீங்கள் நான் சொன்ன இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்தீர்கள் என்று சொன்னால் இன்று முதல் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குழந்தையாக மாறுவீர்கள். And Lord Jesus Christ is going to come in the mid-air to gather you to himself. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் சேர்க்க மத்திய ஆகாசத்திலே மணவாளனாக வெளிப்பட போகிறார். And if you want to be ready for this coming, then
I have a certain number of books. Please, I can give it to you free of cost. நாளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். நான் உங்களுக்காக சிறிய புத்தகங்களை வைத்திருக்கிறேன். அதை எங்களிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். And until we meet next time, may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, and the sweet fellowship of His Holy Spirit rest and abide with us now and until our Lord Jesus Christ returns in His glory. மீண்டும் ஒரு விசையாய் கூட சந்திக்கும் முறையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட எப்பொழுதும் காணப்படுவதாக. ஆமென். Hallelujah. 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 Praise Lord. Have a good day to everyone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் நல்வாழ்த்துக்கள். God bless you.